ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வயசை கம்மி பண்ண முடியுமா? நார்மல் மனுஷங்கனாலே நேச்சர் பிரகாரம் நம்ம உயிர் வாழ்ற இந்த எர்த்தில் இருக்க மனுஷங்களோ இல்லை எந்த உயிரினமோ எதுவாக இருந்தாலும் அதோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். டிக்ரீஸ் பண்ண முடியுமா? ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? டீஏஜிங் பண்ண முடியுமா? டீஏஜிங் இதெல்லாம் நான் ஏஐல கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ படத்துங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு நம்மளோட ஏஜை நம்ம கம்மி பண்ண முடியுமா? என்ன நிறையனே ஏஜ் எல்லாம் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். எல்லாரும் வயசாகிட்டு தான் போவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அமெரிக்காவில் நாசா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சு ரிசர்ச் பண்ணதில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மனுஷங்களோட ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. டீஏஜிங்ன்றது உண்மை, டீஏஜிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? அது எந்த சயின்டிஸ்ட் அதை பண்ணாரு? இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாசா எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து பண்ணாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே டீஏஜிங் பண்ண முடியுமா? ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? வாங்க வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்க்கலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ. நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. யாராவது வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களை தேடி சீக்கிரமாக வரணும் அப்படின்னா டெய்லி காலையில் உங்களோட ஃபோனில் என்னோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு நரேன்ஸ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் காலையில் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சயின்டிஸ்ட் ஜோசப் டிட்டூரி நாசாவோட அட்லாண்டிக் ஓஷன் ஸ்டடியில் ஒரு பங்கான இந்த ப்ராஜெக்ட் 100 days வாட்டருக்கு அடியில் லிவ் பண்ணணும், தங்கணும் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டுக்கு செலக்ட் ஆகிறார். இவர் ஒரு ரிட்டையர்டு நேவல் ஆஃபீஸர், ஒரு பயோஜெனடிக் சயின்டிஸ்ட். அது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீப் சி டைவர். இவரை செல்லமா அமெரிக்காவில் டாக்டர் டீப் சி அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டீப் சி டைவிங்ல ஒரு தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற இவருக்கு இந்த டீப் சி டைவிங் அந்த அளவுக்கு ஒரு டஃப்பானதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாசா செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணப்பட்டு இவர் அட்லாண்டிக் ஓஷன்ல அண்டர் வாட்டர்ல ஒரு பங்கர்ல கிட்டத்தட்ட 100 நாள் தங்குறாரு. இந்த 100 நாள் தங்குறதுக்கு இவர் மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இவரோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வயசு 55. பட் பயாலஜிக்கல் ஏஜ், இவரோட உடம்பு, இவரோட ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது பிரகாரம் இவரோட ஏஜ் 44 வயசு ஆளோட ஏஜோட அந்த ஹெல்த்தில் தான் இவர் இருந்திருக்காரு. பட் 100 நாள் அந்த பங்கர்ல தங்கிட்டு திரும்ப வாட்டர்ல இருந்து வெளியே வரும்போது இவர் எந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நாசாவில் இருக்க சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசு இவருக்கு கம்மியாக இருக்கு. 10 வயசு கம்மியாக இருக்கா, இந்த சின்ன பையன் ஆயிட்டாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது கிடையாது. இவரோட ஹெல்த், இவரோட பாடி கண்டிஷன் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 34 வயசு பையனோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டீப் சீல ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த ஹை ப்ரெஷர் பாடியோட ஏஜிங்கை செல்லுலார் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணுது, பாடியோட ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டீப்பா சயின்டிபிக் லெவல்ல உள்ள போய் பார்க்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா மனுஷனோட குரோமோசோம்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தாதான் இந்த ஏஜ் ரிவர்சிங் எப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மனுஷனோட குரோமோசோம்ஸ் நீங்க நார்மலா ஒரு 10th ஸ்டூடெண்ட் 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க படிச்சிருக்கலாம் சயின்ஸ்ல XX குரோமோசோம், YY குரோமோசோம் அப்படி படிச்சிருப்பீங்க. இந்த குரோமோசோம்ஸ் வச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருந்தா மட்டும்தான் நம்ம அம்மாவோட வயிற்றுல குழந்தையா உருவாகும். நம்ம அந்த குழந்தையா உருவாகி நம்ம அந்த குரோமோசோம் செல்ஸா கன்வெர்ட் ஆகி அந்த செல்ஸ்
மல்டிப்ளை ஆக ஆக நம்ம பெரிய பசங்க குழந்தை உருவாகும், குழந்தையில இருந்து பெரிய பசங்க ஆகும். இந்த செல்ஸ் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோ நம்மளோட ஏஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸை தான் இந்த அண்டர் வாட்டர்ல ஹை ப்ரெஷர்ல இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக்கப்படுது, இன்னும் கேட்டால் தடுத்து நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த குரோமோசோம்ஸ் சொன்னல, இந்த குரோமோசோம்ஸ்ல வந்து டீலோமேர் அப்படின்னு சொல்ற ஒரு பார்ட் இருக்கும் இந்த குரோமோசோமோட டெயில் பகுதியில். இந்த டீலோமேர் தான் நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக இது வந்து அதோட பவரை வந்து இழந்துகிட்டே வரும். அது இழக்க செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். டேமேஜ் ஆக நம்மளுக்கு ஏஜினிங் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் வாட்டருக்கு அண்டர்ல நம்ம ஹை ப்ரெஷர்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டீலோமியரோட டேமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. இது ரெடியூஸ் ஆகுறதுனால நம்மளோட ஏஜினிங் வந்து செல்லுலார் லெவல்ல கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஜோசப் டிட்டூரியோட பாடியில நடந்த ஒரு சேஞ்ச். இந்த சேஞ்சுனால என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அண்டர் வாட்டர்ல போய் நம்ம தங்கும் போது நம்மளுக்கு ஏஜ் ரிவர்ஸ் ஆகுது, நம்மளோட ஏஜினிங் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இவரோட ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் கூட அதோட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதோட ஹெல்த், அதோட கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ அதோட ஸ்டெம் செல்ஸ் லெவல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொலஸ்ட்ரால் லெவல் ரெடியூஸ் ஆயிருக்கு. இவரோட செல்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு புதுப்பிச்சு ஒரு சின்ன வயசு பையனுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஏஜ் ரிவர்ஸ் பண்ண முடியும், இதை மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணலாம். பட் இதோட ப்ராசஸிங் வந்து ரொம்பவுமே காஸ்ட்லியஸ்ட். எந்த அளவுக்கு அப்படின்னா, நாசா மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. நாசா மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு எத்தனை பல்லாயிரம் கோடியை செலவு பண்ணியிருப்பாங்க. அத்தனை கோடி செலவு பண்ணதுனால தான் இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியும். இது எல்லாருக்குமே பாசிபிள் கிடையாது. பட் சில விஷயத்தினால நம்ம இந்த ப்ராசஸை நம்ம சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எது மூலியமா அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபுட்டு கண்ட்ரோல், நம்ம ஃபாஸ்டிங் மெயின்டைன் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஃபுட்டு நம்ம உட்கொள்றது, தண்ணி அதிகமாக குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த லைஃப் ஏஜனிங் வந்து ரெடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 62% ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இது ரெடியூஸ் ஆகுறதுனால நம்மளோட லைஃப் சைக்கிளில் 5 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் எந்த மாதிரி நம்புறவன் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு தூங்கணும்னா நாளைக்கு காலையில் நம்ம ஏந்து போமா, நம்ம கண் முழிப்போமா அப்படின்றது நம்ம கையிலேயே கிடையாது. ஸோ ஒரு நாளுமே நம்மளுக்கு ஒரு புது நாள். அப்படி நம்ம கண் முழிச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ட், நம்ம வந்து பிளஸ் பண்ணப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு அது ஒரு வரம். ஒரு நாளுமே நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம வாழ ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிவர்ஸ் பண்ணி நம்ம வாழ்ந்து அதில் நம்ம சாதிப்போமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லாததான் நான் சொல்லுவேன். அது காசு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு நம்ம வாழ்ந்த லைஃப்பை மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃபாக நம்ம வாழ்ந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுலேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இதில் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது, எனக்கு பிடிச்சதை நான் சொன்னது, இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? இல்லை இந்த ஏஜ் ரிவர்சிங் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டாபிக் உங்களுக்காக நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் உங்களுக்காக நான் பேசுகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.